காங்கிரஸ் கட்சி பரிசே இன்னைக்கு பிஜேபின்னு ஒரு கட்சி இப்படி ஒரு விஷ விருட்சமாக வளர்ந்து இந்திய அரசியலை ஆக்கிரமிப்பதற்கு யார் முதன்மையான காரணம்? காங்கிரஸ் தான். 92 மசூதி இடிக்கப்படுகிறது. அந்த இடிப்பதற்கு உடந்தையாக இருந்த ஆட்சி எது? நரசிம்மராவுடைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி. ராஜீவ்காந்தி கொலையிலிருந்து இல்லாத பழியை போட்டு, கரூர் மாதிரி தான் இல்லாத பழியை போட்டு தான் நீங்க 60 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சது. எப்படி பொய் சொல்லி ஜெயிச்சீங்க? நீங்க ஜெயிச்சது மட்டும் இல்லை, ஜெயலலிதா என்ற ஒரு தீமையை கொண்டு வந்து தமிழ்நாட்டு தலைமையில் வந்து கட்டினீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்த சேவைகள். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு ராகுல் காந்தி வந்துட்டார். இன்னைக்கு இன்று புதிதாய் பிறந்தோம்னு பேசக்கூடாது. நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச தவறு, இதெல்லாம் காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்த தவறுகள், நம்மளால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு பேசுவதும், அதற்கு பிறகு இந்த பாலிடிக்ஸில் உறுதியாக நிற்பதும். பாராளுமன்றத்தில் சவுண்டு விட்டு சஸ்பெண்ட் ஆகிறதில்லை. ஆர்.என். ரவிக்கு எதிராக கேஸ் நடத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை, அதற்கு எதிராக பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறோம். நீட் அப்படின்றதுக்கு எதிராக ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறோம். நிதி பங்கீடுக்கு எதிராக முன் வரிசையில் நின்று வாதாடுகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது எதையாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போது ராகுல் காந்தி சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுவார். ஜோதிமணி மாணிக்கந்தா ஒரு மாதிரி 10 பேர் ஒரு சீன் உருவாக்கி அப்படி தீர்றது கிடையாது. மக்கள் மத்தியில் அதற்கான இயக்கத்தை இதை புரிந்து கொண்டு செய்கிற ஆற்றலும் தகுதியும் ஒரு கட்சிக்கு இருக்கணும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய மருதையன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தன்மையை பற்றி சற்று நீங்கள் ஒரு தொடர்ந்து அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கூர்ந்து கவனிக்கக்கூடியவர். தமிழக அரசியலும் சரி, தேசிய அரசியலும் சரி என்ற ரீதியில் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 2014 ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடைந்தது காங்கிரஸ் கட்சி. 10 ஆண்டுகள் தொடர்ந்து எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட பெறாத நிலையில் அந்த கட்சி இருந்தது. ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமையை ஏற்ற பிறகு அது ஒரு மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறது. அது சமூக நீதியின் பால் வந்திருக்கிறது. இன்னும் பலர் உச்சபட்சமாக விபி சிங் போல அவர் செயல்படுகிறார் என்றெல்லாம் அவருக்கு நற்சான்றிதழ் கொடுத்தார்கள். ஆனால் அவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அவர் தலைவர் பொறுப்பை ஏற்றார். பிறகு படுதோல்வி அடைந்த பிறகு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செயல் தலைவராக அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்றார். பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டு கார்கே அவர்கள் தலைவர் பொறுப்பை ஏற்றார். அது முதல் இப்போது வரை அந்த ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், பல இடங்கள்ல கடும் தோல்வி தான் காங்கிரஸ் சந்திக்கக்கூடிய தேர்தல். இவர்கள் ஓட்சோரி போன்ற பல காரணங்கள் சொன்னாலும் கூட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்த ரீதியிலான சிக்கல்கள் இவைகளெல்லாம் இருக்கின்றனவா? தொடர் வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றனவே, என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, 2 விஷயத்தை நம்ம பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி பரிசே இன்னைக்கு பிஜேபின்னு ஒரு கட்சி இப்படி ஒரு விஷ விருட்சமாக வளர்ந்து இந்திய அரசியலை ஆக்கிரமிப்பதற்கு யார் முதன்மையான காரணம்? காங்கிரஸ் தான். இப்போ எந்த பிரச்சனையை வச்சு இவங்க இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள சீட்டை கைப்பற்றினாங்களோ அந்த அயோத்தி இஷ்யூவில் 1949 அதை கொண்டு திருட்டுத்தனமாக சிலையை வைக்கும்போது எடுக்க சொன்னவர் நேரு, எடுக்க முடியாதுன்னு சொன்னவர் காங்கிரஸ் முதல்வர் பந்த் எங்கள் உத்தரப்பிரதேசத்தில். அப்போ பூட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பூட்டை திறந்து விட்டு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த முடியாது, இந்துக்கள் வழிபாடு செய்யலாம் என்று செஞ்சது யார்? ராஜீவ்காந்தி. 1986 அதை செஞ்சார். 86 அதை செய்த பிறகு 92 மசூதி இடிக்கப்படுகிறது. அந்த இடிப்பதற்கு உடந்தையாக இருந்த ஆட்சி எது? நரசிம்மராவுடைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி. அன்னைக்கு இடிச்சது தப்பு, கிரிமினல் குற்றம், மசூதி திரும்ப கட்டி கொடுக்கணும், வழக்கு தொடுக்கணும், இதெல்லாம் பேசப்பட்டது. எல்லா கட்சியாலையும் அன்று பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு தீர்ப்பு வாங்கி இப்படி முடிச்சுட்டாங்க. ராமர் கோயில் கட்டின உடனே மோடி என்ன செஞ்சார்னா, ஏன் இந்த கோயிலுக்கு யாரும் வரலை அப்படின்னு மிரட்டினாங்க. அந்த விழாவுக்கு, இந்த திறப்பு விழா இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் வரல அப்படின்னு மிரட்டினாங்க. ராகுல் காந்தி போல சோனியா காந்தியோ மற்ற தலைவர்கள் போகலை. ஆனால் யூபியினுடைய காங்கிரஸ் தலைவர், கட்சி தலைவர், அங்கே சட்டமன்ற கட்சி தலைவர், இவங்கெல்லாம் அங்கே போய் வழிபாடு நடத்திட்டு வந்தாங்க. இது எப்படி? அவங்க ஏதோ ஒரு ராமர் கோயிலில் போய் வழிபாடு நடத்துறதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாஃப்ட் இந்துத்துவா இதுக்கு ப்ளே பண்ணணும். இதுக்கு முன்னால் கமல்நாத் என்ன பேசினார் தெரியுமா?
இது இந்து ராஜ்யம் தான் அப்படின்னு அவர் வந்து பேசினாரு. அது சொன்னாரு. மட்டும் இல்ல, கோயில் கட்டினது நாங்க தான் மோடி பேசும்போது அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ராஜீவ்காந்தி தான் தெரியுமா ம். அப்படின்னு பேசுனது யாருன்னா கமல்நாத். கமல்நாத். அப்போ இதுதான் மாணிக்கம் தாகூருக்கு தெரியுமான்னு தெரியல இந்த வரலாறுலாம். ம், ம், ம். அதனால பிஜேபி என்ற இந்த சக்தியை கொண்டு வந்து நாற்காலியில் உட்கார வைத்ததுல முழு பொறுப்பு உங்களுடையது. நீங்க ஒரு டேர்ம் திமுக வந்து கூட்டணி வைத்ததுன்றத கிண்டலா பேசியிருக்காரு அவர். ம், ம், ம். ஆனா பிஜேபின்ற கட்சிக்கு இன்னைக்கு போயிருக்கிறவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸ்காரன் தான். நீங்க வந்து உங்கள் ஊழலை சகித்து கொண்டோம்னு இவர் பேசியிருக்காரு. இப்ப என்ன வாஷிங் மெஷின்ல எங்க ஆளுங்களை வந்து அங்க வந்த உடனே வாஷிங் மெஷின்ல போட்டு எடுத்துருவீங்களா அப்படின்னா ஏற்கனவே கரைப்பட்டது உங்க ஆட்சியில தான். நீங்க 2014 பத்தி சொன்னீங்க. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது மிக முக்கியமா அந்த பீரியட்ல சொல்லப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு இதை வைத்து ஒரு கேம்பெயினை உருவாக்கி அதை வச்சு தான் வந்தார். அவர் ஒன்றும் இந்துத்துவாவை சொல்லி வரல. அப்போ நடந்தது என்ன, 2G ஸ்கேம் என்ற ஒரு பொய்யை வந்து கடைபிடித்தீர்கள். அது அவங்க உருவாக்குனாங்க. அதை உருவாக்கி பிரச்சனையை உண்டாக்குனாங்க. இப்போ காங்கிரஸோட அணுகுமுறை என்னவா இருந்தது, இந்த ப்ரெஷரில் ராஜா ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணுறதுக்கு முதல் நாள் இந்து பேப்பரில் ஒரு ஃபுல் பேஜ் டாக்குமெண்ட் வந்து வெளியிட்டார். அதில் தெளிவாக இருந்தது இது பாலிசி டெசிஷன் அப்படின்றது. அது யார் வேணால் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சிபிஐ கேஸு, கைது, கனிமொழி ராஜா கைது, தயாளம்மாவை கைது பண்ணுவோம், இப்படியெல்லாம் ப்ரெஷர் பண்ணீங்க. சீட் 63 வாங்கினீங்க, 5 ஜெயிச்சிங்க. இதெல்லாம் கதை. அல்டிமேட்டாக வழக்கிலிருந்து ராஜா வாதாடி விடுதலை பெற்றார். யாருக்கு எதிராக வாதாடி? கடைசியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த யூ லலித், அவர் வந்து சிபிஐனுடைய கவுன்சில், லீடிங் கிரிமினல் லாயர். அவர் வாதாடி அந்த கேஸ் நிற்கல. வழக்கை நடத்தினது பிஜேபி. அப்போ கேஸில் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அவர் வெளியே வந்துட்டார். வந்த உடனே சிதம்பரம் சொல்கிறார், ஆமாம்மா அது ஊழலே கிடையாது, சும்மா உருவாக்கிட்டாங்க. அப்போ உனக்கு தெரியும்ல என்ன பண்ணீங்க அப்போ நீங்கள். அப்போ அன்னைக்கு திமுகவை காவு கொடுத்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்க. சல்மான் குர்ஷித் புக்கு போடுறாரு 2G சாகான்னு சொல்லிட்டு, இது ஊழல் இல்லை. ஆனால் அன்று என்ன செய்தீர்கள்? அதே நேரத்தில் அதே 2G ஸ்கேமுக்கு இணையாக காமன்வெல்த் கேம்ஸ் ஊழல் வந்தது. அதில் சுரேஷ் கல்மாடி கன்விக்ட் ஆனார். யாரு? காங்கிரஸ்காரர், செத்து போயிட்டார் இப்போ. ஆனால் இடையில தான் வந்து அது சம்பந்தமான அந்த வழக்கையும் வந்து முடித்து வைத்தது. ஆமாம், சிபிஐ தான் நினைக்கிறேன். ஆமாம், இடி இடி வந்து முடிச்சு வச்சாங்க. அப்போ இங்கே வந்து 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று, ஓவராலாக இந்த பீரியடில் உங்களுடைய பிழைகள், தவறுகள், நீங்கள் திமுகவுக்கு இழைத்த அநீதிகள், இதுதான் நீண்ட வரலாறு. ராஜீவ்காந்தி கொலையிலேருந்து இல்லாத பழியை போட்டு, கரூர் மாதிரி தான் இல்லாத பழியை போட்டு தான் நீங்கள் 60 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சது. எப்படி பொய் சொல்லி ஜெயிச்சிங்க. நீங்கள் ஜெயிச்சது மட்டும் இல்லை, ஜெயலலிதா என்ற ஒரு தீமையை கொண்டு வந்து தமிழ்நாட்டு தலைமையில் வந்து கட்டினீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்த சேவைகள். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு ராகுல் காந்தி வந்துட்டார். வந்த பிறகு இப்போ அவர் பேசுறாரு சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுறாரு, 50% உச்சவரம்பு உயர்த்தணும் பேசுறாரு. ஆனா அந்த கட்சி எப்படி இருக்குது? நீங்க கடந்த காலத்தில் செய்த இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா? நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். திமுக வந்து பிஜேபியோட ஒரு டேர்ம் கூட்டணி வைத்தது இருக்கு இல்லையா? அதை பற்றி திமுக காரங்களே விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. வச்சிருக்க கூடாது, தப்பு, அதெல்லாம் பேசியிருக்காங்க. எந்த சூழ்நிலையில் வைத்தோம் என்பதெல்லாம் அவங்க வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்ச திட்டம் அந்த அடிப்படையில் தான் வச்சோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் நாங்கள் பண்ண தவறுகள்னு எங்கேயாவது எப்போவாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? ராகுல் காந்தி உட்பட. இன்னைக்கு வந்து இன்று புதிதாய் பிறந்தோம்னு பேசக்கூடாது. நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச தவறு, இதெல்லாம் காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்த தவறுகள், நம்மளால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு பேசுவதும், அதற்கு பிறகு இந்த பாலிடிக்ஸில் உறுதியாக நிற்பதும் வேணும். தமிழ்நாடுக்குள்ள பிஜேபி ஏன் நுழைய முடியவில்லை என்று சொன்னால், அவர் கேட்குறாருல பிரவீன் சக்கரவர்த்தி, வாட் இஸ் ஸோ யுனிக் அபவுட் யூ அப்படின்னு. 2 விஷயம் யுனிக். ஒன்று, மிதவாத இந்து தேசியம் அல்லது இந்துத்துவ அரசியலை தமிழ்நாடு எதிர்க்கிறது, அதை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை. இன்னொன்று, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கான கோரிக்கை கான்ஸ்டியூஷனில் அப்படி இல்லை, அதை கொண்டு வரணும் என்று முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றம். அப்போ இன்னைக்கு மாநில உரிமைக்கான போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் எல்லாத்துலேயும் முன் வரிசையில் நிற்பது வந்து பாராளுமன்றத்தில் சவுண்டு விட்டு சஸ்பெண்ட் ஆகிறதில்லை. ஆர்.என். ரவிக்கு எதிராக கேஸ் நடத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, அதற்கு எதிராக ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறோம். நீட் அப்படின்றதுக்கு எதிராக ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறோம். நிதி பங்கீடுக்கு எதிராக
முன் வரிசையில் நின்று வாதாடுகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது எதையாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா எப்போது? அப்போ இதை அட்மிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கட்சி 4 மாநிலத்தில் இருக்கலாம், அனைத்து இந்திய கட்சியாக இருக்கலாம், பிஜேபிக்கு எதிராக பொலிட்டிக்கலாக ஐடியாலஜிக்கலாக அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் முன் வரிசையில் நிற்பது திராவிட இயக்கம் அல்லது பொதுவுடைமை இயக்கம் சார்ந்தவர்கள். அது காங்கிரஸ் அல்ல. இதை முதல்ல ஒத்துக்கணும், பண்ண தப்பை ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது மக்கள் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், மோடி செல்வாக்கில் இருக்கார் பிஜேபி, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க செல்வாக்கு வீழ்ச்சி அடைகின்ற காரணத்தினால்தான் 2019 புல்வாமா தாக்குதல், பாலாகோட் என்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டு தேசபக்தி அப்படின்னு தட்டி விட்டு அதை வச்சு அவங்க ஆட்சிக்கு வராங்க. 2019 24 அவர்கள் அடைந்த வீழ்ச்சியை பார்த்தோம். அன்னைக்கு இந்த மாதிரி ஓட் ஃபார் டெமோக்ரஸி போன்ற அமைப்புகள், பரக்கல பிரபாகர் உள்ளிட்ட எல்லாரும் நாங்களே நிறைய கூட்டம் நடத்திக்கிறோம். 79 தொகுதிகளில் காங்கிரஸ் பிஜேபி தோற்று இருக்கிறது. அது எப்படி பித்தலாட்டமாக பண்ணியிருக்கு எலெக்ஷன் கமிஷன் என்பதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஹரியானாவை ராகுல் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. ஹரியானா அதை என்ன காட்டுது? பிஜேபி மேலே மக்களுக்கு வெறுப்பு வளர்ந்திருக்கிறது, மதவாத அரசியல் எடுபடவில்லை என்பதைத்தான் அது காட்டுது. மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி தான் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடையில் வாக்கு சதவீதம் அதிகரிப்பு அப்படி நடந்தது. இன்னைக்கு எஸ்ஐஆர் என்பது கொண்டு வரப்பட்டிருப்பதே என்ன அப்படின்னா, அரசியல் ரீதியாக அவர்கள் பின்னடைவை சந்திக்கிறார்கள். இப்போ இண்டோ யூஎஸ் டீல் விவசாயிகள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னாக்கா ராகுல் காந்தி சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுவார், ஜோதிமணி மாணிக்கந்தா ஒரு மாதிரி 10 பேர் ஒரு சீன் உருவாக்கி அப்படி தீர்றது கிடையாது. மக்கள் மத்தியில் அதற்கான இயக்கத்தை இதை புரிந்து கொண்டு செய்கிற ஆற்றலும் தகுதியும் ஒரு கட்சிக்கு இருக்கணும். இப்போ 20 நிமிஷம் திட்டம் இது 100 நாள் ஆமாம், அதை எதிர்த்து பேசினார். இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. முந்தா நாள் தான் பேப்பரில் பார்த்தேன், எண்ணி பார்த்துட்டேன், ஃபோட்டோவில் 138 பேர் இருக்கும். பிரஸில் 300 பேர் கைது விடுவிக்கப்பட்டனர்னு போட்டிருக்கு. இதான் ஒரு அனைத்து இந்திய கட்சியோட யோகியதையா? அந்த இஷ்யூவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்கு என்ன பேச தெரியும்? காந்தி பேரை எடுத்துட்டீங்க, அதான் பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஊரக வேலைவாய்ப்பு திட்டமே தமிழ்நாட்டுக்கு கிடையாது, தென் மாநிலங்களுக்கு தேவையில்லை, முன்னேறிடுச்சு வேண்டியதில்லை, பங்கு 60-40ன்னு மாத்திரம், எந்த கிராமத்தில் என்ன வேலை செய்யணுன்றது டெல்லியில் முடிவு பண்ணுவோம். இத்தனை அயோக்கியத்தனங்கள் இதில் இருக்குது. இது எதுவும் காங்கிரஸ்காரனுக்கு தெரியுமா? அதனால் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு மீடியா போஸ்டரிங்னால அது நடக்காது. கீழே ஃபீல்டில் வேணும். ஃபீல்டில் இல்லை என்பது ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்டை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மாதிரி கலாட்டா பண்ணி இது செய்வதன் மூலம் அவங்க பிஜேபிக்கு உதவுகிறார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பிஜேபிக்கு எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் இப்படி அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறது என்று தான் புரிந்து கொள்ளணும். இதை திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கையாளணும். இது திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு பிரச்சனைன்னு நம்ம பார்க்கக்கூடாதுங்க. இது தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் செய்கிற துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் செய்கின்ற துரோகம். அப்படி ஒரு துரோகத்தை இழைத்ததுனால தான் நீங்கள் 67 ஆட்சியை இழந்தீர்கள். 60 வருஷமாக நாங்கள் வர முடியல, பதவி கொடுன்னு கேட்குறீங்க. இன்னும் 60 வருஷத்துக்கு வர முடியாததற்கான வேலையை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் மாணிக்கம் தாகூரும் இந்த மற்றவர்களும் இப்போ செய்து வருகின்ற நடவடிக்கைகள். இதனால் இந்த காங்கிரஸ் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. மேபி ஏதாவது ஒரு மினிமமாக ஏதாவது ஏற்படலாம். அது புறக்கணிக்கத்தக்கது. அது பெரிய இம்பேக்ட் எல்லாம் ஏற்படுத்தாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த விஷயத்தில் பிரதமர் மோடியை பற்றி சொல்லும் பொழுது நான் பாஜகவை வலுவான சக்தி என்று நான் கருதவில்லை. ஆனால் எனக்கு இன்னொரு கோணத்தில் கேட்க தோணுது அப்படின்னா, ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் இல்லாதனால தான் தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றுட்டே இருக்காரா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? வலுவான அப்போசிஷன், ஒன்றிணைந்த அப்போசிஷன் அது இல்லை. ஒன்றிணைந்த அப்போசிஷன் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க. போஸ்ட் எமர்ஜென்சி ஜனதா தள்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. அது 2 வருஷத்தில் காலி ஆயிடுச்சு. அது பல கட்சிகள் ஒரு கட்சியாக இணைந்து உருவாக்கப்பட்டது. இப்போ உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு கூட்டணி. எப்பொழுதுமே ஒரு கூட்டணி உருவாக்கப்படும் போது அதுக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கிறது, பொது எதிரியை வீழ்த்துவது. அதுக்கப்புறமா அதுக்கு உட்பட்டு தங்களை வளர்த்து கொள்வது. இப்போ தங்களை வளர்த்து கொள்வதுன்னா என்னங்க? இப்போ காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருக்குதுன்றாங்க.
விசிகா வளர்ந்துருக்குது, சிபிஎம் வளர்ந்துருக்குது, திமுக மட்டும் வளரலையா? ம், ம். இப்போ எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கூடுதலாக வேணும்னு நீங்கள் கூடுதலாக கேட்க அவங்க குறைச்சிக்கணும், அப்படிதானே? அப்போ திமுக தேய்ந்திருக்கிறது, காங்கிரஸ் வளர்ந்துருக்கிறதா? இந்த 4 ஆண்டுகளில் நம்ம கண் முன்னால் பார்க்கின்ற செயல்பாடுகள் எதை காட்டுகின்றன? அப்போது அது இதுலேருந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கூட கேட்குறது இயல்பு, அது வேற விஷயம். அப்படி கேட்கும்போது அது பொது நோக்கத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கணும். இதனால தான் கூட்டணிகள் உடைகின்றன. அப்போது சரியான எதிர்ப்பு அப்படின்னு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று பொலிட்டிக்கலாக ஐடியாலஜிக்கலாக இருக்கிற ஒற்றுமையின்மை, 2வது இந்த பதவி நலன் இருக்குல்ல, பல கட்சிக்காரங்களுக்கு வந்து அதுதான் முக்கியமாக இருக்குது. பிஜேபி எதிர்ப்பெல்லாம் நிறைய விளக்கம் வேண்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் கூட்டம் போட்டுருக்குறாங்க, எங்களுக்கு 200 பிஎல்ஏ இருக்கிறாங்க, இப்படி இப்படின்லாம் இவங்க பேசுகிறாங்க. அந்த 200 பிஎல்ஏன்றவங்க கட்சியில் வந்து உணர்வுபூர்வமான தொண்டர்கள்னு எடுத்துக்கலாமா? பிஎல்ஏயா இருக்கிறவங்கள அதில் ஒரு 100 பேர் வந்தாங்களா திருப்பரங்குன்றத்துக்கு போராட்டத்துக்கு? இல்லை. பிஜேபி எதிர்த்த உணர்வு உங்களுக்கு இருக்குதா? அது இல்லாத எதுவும் செய்ய முடியாது. அதுதான் பலவீனம். அதை வந்து எதிர்க்கட்சிகள் எப்படி உருவாக்கி கொள்வது? இப்போ மம்தா போய் சுப்ரீம் கோர்ட்டில் பேசுகிறாங்க. ஆமாம், அவங்களாவே ஆஜராகி அது ஸ்டண்ட்டுன்னு இவங்க சொல்கிறாங்க. இருக்கட்டும், ஸ்டண்ட்டாகவே இருக்கட்டும். எதுக்காக அந்த ஸ்டண்ட் அடிக்கிறாங்க? எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையை பெங்காலில் அமல்படுத்துது. அது மைக்ரோ அப்சர்வர்னு பிஜேபி ஆளும் மாநிலங்களிலிருந்து ஊழியர்களை கொண்டு வந்து, இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இங்கேயும் நமக்கு எஸ்ஐஆர் வந்து நடக்குது. யூபியிலேருந்து 2 பேர் வந்து உன் அட்ரஸை சொல்லு, உங்கள் அப்பா பேரை சொல்லு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுன்னு என்ன கேட்டால் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுது. நீ இந்த ஊர் தானா? நீ ஒரு அந்நிய மாநிலத்தை சார்ந்தவன், நீ வந்து என்ன இந்திய குடிமகனான அவன் வந்து என்ன வெரிஃபை பண்ணான். இது வந்து பெங்காலில் நடக்குது. இதற்கு எதிராக வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதில் மிக முக்கியமாக முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. இதை வந்து மம்தா பானர்ஜி தான் கேட்கணும், நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இப்போ அப்போ என்ன, முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எக்கேடு கட்டு நாசமாக போட்டோமா அப்படின்னா நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க? நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? அப்போ அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதை கொச்சைப்படுத்துவதற்கு கூட நிற்கிறீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? அப்போ முஸ்லீம்கள் வாக்குரிமையை இழந்தால் முஸ்லீம்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்பது பிஜேபியோட அஜெண்டா. அதுக்கு நீங்கள் சைலண்டாக ஒத்துழைக்கிறீங்க. வாக்குரிமை இழந்தால் மம்தா தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்கன்னு தெரியுது இல்லையா? அப்போது இந்த குறுகிய இந்த மாநிலத்தில் நான் ஜெயிக்கணும், எனக்கு சீட்டு வேணும், இந்த நலனுக்கு அப்பாற்பட்டு பொது நலனுக்காக இணைகின்ற அளவில் தான் மோடியை வீழ்த்த முடியும். அது இல்லாமல் தனித்தனி கட்சியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ திமுக, விசிக, சிபிஎம் தனித்தனி கட்சி தான், கருத்து வேறுபாடு இருக்குதான், அதனால ஒன்றும் பிரச்சனை வரல இல்லை. அதுதான் மையமான விஷயம். அதனால் மோடியை வீழ்த்துவதற்கு தடையாக இருப்பது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள்தான் மோடியை பலம் மிக்கவராக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்கலாம். நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து விலாவாரியாக உங்களுடைய டீட்டெயிலான அனாலிசிஸை இங்கே நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.